ஹலோ மை பப்பி ஸ்வீட்டா, நான் தான் உங்கள் பர்பிள் பட்டர்ஃப்ளை பேசுகிறேன். ஸோ வாங்கடா ஸ்டேட்டா பாட்டுக்குள்ளே போயிடலாம். இது ஜிகுஎஃப் மாஃபியா கிங்ஸ் பார்ட் நம்பர் 24. ஓகேடா, போன பாட்டில் என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த மாதிரி ஜங்குக்கும் நீங்களும் செம்மையாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அங்கேருந்து ஒரு ஆள் என்ட்ரி வர்ற, ஐயா என்னடா பண்ணுற ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். டக்குன்னு ஐயோ என்ன பண்ணிகிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு, மச்சான் ஒன்றும் இல்லைடா, அது ஒயன்னு ஸ்லிப் ஆகிட்டாடா, நான் பிடிச்சேன் அப்படின்னு சொன்னான். பிடிச்சியா இல்லை வாயப்பட்டு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் கேட்குறான். டேய் பேசாம இருடா, ஆக வேண்டியதை பார்த்துட்டியா? அதெல்லாம் ரெடியாக இருக்கு, என்னடா கோலம் இது, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலையேடா. வாயமுட்றா, நீ போய் அந்த வேலையை பாரு. ஒயன் உன்னால் சரியாக நடந்து கூட வர முடியாது. அது வந்து நான் தான் பண்ணுறேன்னா நீ கூட சேர்ந்து பண்ணுவியா? அது வந்து சார் அப்படியே டைகர் வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ டைகர் வந்துட்டாளா? வாடி டைகரு. சார் ஜங்கு சார், உன் ஃப்ரெண்டை பார்த்து கூட்டிகிட்டு போ. அவளும் நான் பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் பண்ணுறான், கூட்டிகிட்டு போ. ஓகே சார், தேங்க்யூ, கூட்டிகிட்டு போ. அப்படியே ஜங்குக்கு வந்து டைகரை பார்த்துட்டு, என்ன இவனுக்கு என்ன இப்படி ஷார்ட்டாக, ஏன் உனக்கு ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது? எல்லாம் அந்த ஜிமின் நாய் தான் சார். என்ன ஜிமின் தான் இப்போ கொடுத்து விட்டேன். உன்னை பழிக்காடு ஆக்குறேன் போல இருக்குது. சரி ஓகே, பார்த்து 2 பேரும் கரெக்டாக வேலையை முடிச்சிருங்க சரியா? ஜிமின் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டான். சரி. அப்படியே உங்களை லுக் விட்டுட்டே போகிறான். நீங்களும் அப்படியே ஷை ஆகிட்டு, ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், என்னடி காரியம் பண்ணிச்சுக்கா, ஜங்குக்கு போய் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அது தெரியாமல் பண்ணிட்டேன்ட்டு. அது அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சா, அதான் நானும் பண்ணிட்டேன். நான் வேணும்னு பண்ணலடி. வேணும்னு பண்ணல, நீ பண்ணதை தான் நானும் பார்த்தனே. நல்லா வச்சு கொடுக்குறியடி நீயும் சேர்ந்துட்டு. இப்போ சொல்கிறேன், இதுதான் உனக்கு கிஸ் மாதிரி, அதாவது கிஸ் மாதிரி இருந்துச்சு, இது கிஸ்ஸே தான். அச்சிச்சோ அப்படியெல்லாம் இல்லை. வா என்ன வேலைடி இருக்குது நம்மளுக்கு, ஏதோ நம்மளை முடிக்க சொல்லிட்டு போனார். அதுவா, நம்ம தான் அந்த குக்கிங் வேலை எல்லா வேலையும் பார்க்கணுமா ஜிம்மின்னு சொன்னான். அப்போ அந்த வேலையில் நம்ம தான் பார்க்கணுமா? ஆமாம், உன்கிட்ட க்ளோஸாக இருந்தானே ஜிமின், என்ன பண்ணான்? வேறு என்ன பண்ணான்? இதை தான் அஸ்கி வயசில் சொன்னான். இதுக்கு தான் நான் அப்படி பண்ணேனா, அதனால தான் ஜங்குக்கு வந்து என்னை கூப்பிடன்னு வந்து ஜிமின் எதுக்கு என்கிட்ட போய் சொன்னான்? அவனை என்கிட்டேருந்து தள்ளி வைக்கணும்னு போய் சொல்லியிருக்கான். உன்கிட்ட தள்ளி வச்சு என்ன பண்ண போகிறான் அவன்? அது நீ தான் என்ன சொன்ன, க்ளோஸாலாம் இருக்கக்கூடாதுன்னு, அதான் உன்னை விரட்டி விட்டான். அவனுக்கு இதை பண்ணணும், நான் கண்டிப்பாக அவனுக்கு ஆப்பிடுப்பேன், இல்லாட்டி இந்த மாதிரி நடந்திருக்குமா? நடந்துருந்தா நீயும் சேர்ந்து கிஸ் பண்ணிப்பியா? அப்படிலாம் நான் பண்ணுறடி, ஏன் இப்படி என்னை ரொம்ப வெறுப்பேத்துறா? சரி ஒன்றும் பண்ணல, நான் எதுவும் பார்க்கல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இருக்கீங்க. அங்கே வந்து டைகர் வந்து குக்கிங் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை ஒரு கரண்டி வச்சு கிண்டிகிட்டு இருக்கான். எதுக்கடி இவ்வளோ கொலவரியாக கிண்டிகிட்டு இருக்க? நான் எப்படி இருக்க வேண்டியவ, என்னை எப்படி ஆக்கிட்டான் பாரு. அது மட்டும் இல்லாமல் நான் குயின்டி, மாஃபியா குயின், பட் நான் அந்த மாதிரி காட்டிக்கிட்டேன்னா இல்லை. அப்புறம் ஏன்டி இந்த கிண்டுற வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க? பின்ன நம்ம சமைக்கிற வேலையை நான் வீட்டிலே சமைக்க மாட்டேன்டி, அதையும் என்னை போய் கிண்ட வச்சுட்டாங்களே. உனக்கு என்ன சமையலாக தெரியும், நான் சொல்ல தானே நீயும் பண்ணிகிட்ருக்க. ஒன்றும் இல்லை டைகர், நீ ஸ்விக்கியில் தானே ஆர்டர் போடுவேன், நீ தான் சமைக்க மாட்டிய, ஆனால் கிண்டுறல. பரவாயில்ல, அது எப்படி இருந்தாலும் அவங்க தானே திங்க போகிறானுங்க, அப்போ நம்ம சாப்பிட மாட்டோமா? ஏன்டி உனக்கு பசிக்குதா? இல்லடி, அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததும் எனக்கு பிடிக்கல. இப்போ நம்ம இந்தியன் ட்ரை ஃபுட்டாக பண்ணுறோம், நம்மளுக்கு அதான் தெரியும். ஸோ அது நல்லா இருக்குமா என்னென்னு தெரியல. கண்டிப்பாக நீ சொல்கிறல, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். சரி, ஒரு வாட்டி அதை ஏன் கை போக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு வேலை பண்ண போகிறேன். என்ன வேலைடி? இன்றைக்கி பாட்டி எத்தனை பேர் வராங்கன்னே தெரியல, இவ்வளோ பெரிய குண்டான கிட்ட சொல்கிறானுங்க. அதுவும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது.
அப்படியா? ஆமாம், எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. சரி, நீ அந்த காய்கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்க, நானும் இந்த காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கேன். இந்தா நீ முதல்ல இது கிண்டிட்டியா? கிண்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு ஒரு பவுல் மட்டும் தனியாக எடுத்து வச்சிரு. ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி பவுலு, பிளேட்டு இதெல்லாம் தனித்தனியாக வச்சிரு. ஓகே, நான் பண்ணுறேன். ஆமாம், அந்த ஒரு பவுலு அந்த தட்டை எதுக்கு தனித்தனியாக வைக்கணும் ஒரே ஒரு ஆளுக்கு? அதுக்கு நான் ஒரு பிளான் போட்டேன். நீ ஜிம்மினை பழி வாங்கணுமா? வாங்கணும். உனக்கு அந்த வன்மம் இருக்கா? இருக்கு. அதுக்கு தான் நான் பண்ண போகிற வேலை அப்படி. என்ன பண்ண போகிற? காரம். காரம்தான் எல்லாம். ஓ, அப்போ நீ காரம் போட போறியா? காரம் உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு ஜிம்மின்னு எனக்கு ஒரு வேலை பண்ண போகிறேன். அடி பாவி, இவ்வளோ பெரிய வேலை பண்ண போறியா? ஜிம்மினுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் திங்க மாட்டானடி. எதாக இருந்தாலும் பசிக்குதுன்னா சாப்பிட தாண்டி செய்வாங்க. அவனுக்கு முதல்ல நான் சரக்கை ஊற்றி கொடுக்குவேன். எதோ அவன்கிட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரி கொடுத்து அவனை ஒரு கதம் பண்ண போகிறேன். அடி பாவி, ஓகே பசியில் அவனை கை காலை கட்டி போட்டு அவனுக்கு ஊட்டி அவனை இன்னைக்கு என்னென்னமோ பண்ண போகிறேன். அவன் எனக்கு ஏதோ ஒரு ஆப்பு வைக்க போகிறான், ஆனால் நான் அவனுக்கே ஒரு ஆப்பு வைக்க போகிறேன். அப்படின்னு சொல்லிட்டு டைகர் வில்லத்தனமாக சிரிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஐயோ ஒரு பேய்கிட்ட தான் ஃப்ரெண்டாக மாட்டிக்கிட்டேன் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இங்கே வந்து ஜேகே வந்து யார் இன்வைட் பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி பெருசாக ட்ரக் டீல் பண்ணுற எல்லாரையும் தான் வந்து இன்வைட் பண்ணியிருப்பான். எல்லோரையும் இப்போ ஈவினிங் டைம், நைட் டைம் ஆகுது, ஒரு 7 o'clock ஆகுது. எல்லோரும் வந்து அரைவ் ஆகிறாங்க. சில பேர் வரல, அரைவ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி அரைவ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வராங்க. அப்படி ஒரு 9 o'clock ஆகுது. அங்கே வந்து ஒரு மீட்டிங் போகிறேன். ஜேகே, ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க நான் இவ்வளோ பெரிய ஒரு மாஃபியான்னு. அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம் ஜேகே த பாஸ், ஜேகே ஜிமின் த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்துறாங்க. உலகத்துலேயே நம்பர் 1 மாஃபியா கிங்ஸ் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கூச்சல் போடுறாங்க. உங்கள்கிட்ட ட்ரக்கு வாங்குறதெல்லாம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஜேகே கேட்டு அவனோட மனசில் வந்து அவன் ஒரு கிங்கு மாதிரி அப்படியே ராஜ்யம் போட்டு உட்காந்துருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பார்ட்டி கெட்டு போயிடக்கூடாதுன்னு நிறைய வேலை வந்து அப்படியே பார்த்து பண்ணுவான். ஏன்னா அங்கே இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ் டீலர்ஸ். அவங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரக்ஸ் டீலர்ஸ் நல்லா ட்ரக் கொடுக்குறாங்க. ட்ரக்கு வந்து இவங்கக்கிட்டேருந்து மாஃபியாஸ் ஆக இவங்களும், அதாவது ஜேகவும் ஜிமினும் அவங்களும் ஒரு ட்ரக்ஸை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரக்ஸு வர ரொம்ப ஒரு ரிச் ஆகிட்டு போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இந்த ட்ரக்ஸ் டீலர்ஸர் கூட வந்து டீல் போட்டிருக்கான். எங்கள் ட்ரக்கை உங்களுக்கு வந்து விளம்பரப்படுத்துங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கு எல்லாருமே ஓகே சொல்கிற விதமாக வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒரு குரூப் ஓகே சொல்லலை. அந்த குரூப் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான் ஜேகே. அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து எல்லாத்தையும் கவனமாக பார்த்துட்ருக்கான். அதுக்காக என்ன பண்ணிப்பேன்னா, அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வர வைக்கிறான். அப்புறமா இந்த சைடு பார்த்தா டைகர் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டா. அதை வந்து நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன காயம் பட்டிருக்கும். அந்த காயத்தெல்லாம் ஆடுறதுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ வேலை பார்க்க வேணாம், நான் பார்க்குறேன். நீ மட்டும் என்னென்ன பண்ணணுமோ ப்ராசஸ் மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டைகர் சொல்லியிருப்பா. நீங்களும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. ஜிமின் போகிற பிளானெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஷாக்கில் இவன் என்னென்ன பண்ண போகிறாளுன்னு ஒரு பயத்துலேயே இருக்கீங்க. சரி, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எல்லாருக்கும் டேபிளை சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க டைகருக்கு. சப்ளை பண்ணி, அதாவது பிளேட்டு, ஜூஸு எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒரே டேபிளாக இருக்கும். அந்த டேபிள் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. சில பேர், அதாவது கொஞ்சம் பேர் அவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தட்டு, பிளேட்டு இதெல்லாம் கரெக்டாக வைக்கிறதுக்கு.
அப்படியே மெயினாக விஐபிக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது. அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து மெயினாக போகிறீங்க, நீங்களும் டைகரும் போய் வைக்கிறீங்க. அதாவது அந்த மெயினாக அந்த விஐபின்னு போட்டது வந்து யாருக்குன்னா ஜேகே, ஜிமின், அப்புறம் வந்து அந்த ஒரே ஒரு ட்ரக் டீலுக்கு ஒத்துக்காத ஒரு அவங்க ட்ரக் டீலர்ஸ் அவங்க தான். அப்போ வந்து நீங்கள் போல் டைகர் தான் அங்கே போய் எல்லாம் சப்ளை பண்ணி வச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்ருக்கீங்க, ஜூஸ்லாம் அப்படியே இதை ஊற்றி வச்சுக்கிட்ருக்கீங்க. வச்சுக்கிட்டு போது ஜேகே வந்து ஃபோன் பேசிட்டு வரான். ஹலோ சார், நீங்கள் எப்போ வருவீங்க? என்ன இவ்வளோ அவசரம்? நான் வரும்போது வருவேன். ஏன் இவ்வளோ இப்படி பண்ணி வச்சுக்க? இல்லை, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வரணும். கவலைப்படாத ஜேகே, பயப்படாத. உன் டீலுக்கு நான் ஒத்து வரணும்னா நீ இந்த பார்ட்டியில் எனக்காக என்னென்ன பண்ண புரியோ அதை கரெக்டாக நீ பண்ணுவேன் நான் நம்புகிறேன். கரெக்டாக இருக்கணும், புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் காலில் வந்து இது வரைக்கும் ஜேகே வந்து திமிரா பேசி தான் பார்த்துருப்பா ஒய்யன். நீங்கள் வந்து திமிரா பேசி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப பதட்டமாகவோ, ரொம்ப கைண்டாக, ரொம்ப ப்ளீஸ் அந்த மாதிரி டைப்பில் வந்து ஜேகே பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு, என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, யார்கிட்ட இப்படி பேசுகிறாரு, அதுவும் இவ்வளோ கைண்டாக குவைட்டாக பேசுகிறாரு, இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே, என்கிட்ட எப்படி ஆர்கியூ பண்ணுவாரோ அதே மாதிரி தானே மற்ற எல்லாத்தையும் பேசுவார். ஏன் ஜிமின் கிட்ட கூட அப்படி தான் பேசுவார், திமிரா, ஒரு கெத்தா, ஒரு கிங்கா. ஆனால் ஏன் இவர்கிட்ட இப்படி பேசுகிறாரு என்னன்னு தெரியலையே. ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திரும்பி வந்து ஜேகே வந்து உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற? அது ஜூஸ் வேணுமான்னு கேட்க வந்தேன் உங்கள்கிட்ட. நான் கேட்டேன், நான் ஜூஸ் வேணும்னா இல்லை, போய் உன் வேலையை பாரு. ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். மெயினான கெஸ்ட்லாம் வருவாங்க, அங்கே நீயும் டைகரும் வர வேணாம். அப்புறம் வேறு மாதிரி எடுத்துப்பாங்க, புரியுதா? புரியுதா? அது வந்து எங்களை தானே வேலை பார்க்க சொன்னீங்க. சொன்னந்தான், ஆனால் எங்கள் 2 பேரும் விஐபி இருக்கிற அதுக்கு மட்டும் வராதிங்க, புரியுதா? மற்ற கெஸ்ட்டு வேணால் பார்த்துக்கோங்க. மெயினாக அவங்க 2 பேரும், அதாவது ஒருத்தர் கண்ணு பக்கம் படக்கூடாது. அந்த விஐபி உட்காரப்போகிற அந்த பிளேஸில் இருக்கிறவங்க உங்களை பார்க்கவே கூடாது, புரியுதா? ஆனால் எதுக்கு? ஏன் எங்களை பார்க்கக்கூடாது? ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் போடுறோன்னு இதில் நீங்கள் நினச்சி நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் எஸ்கேப்லாம் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால தான் எங்களை அந்த விஐபி பக்கத்தில் போவேன்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி சொன்னேன்னா எதுக்கு நான் இன்வைட் பண்ணிருக்கேன் இவ்வளோ பேரும்? சொல்லு. தெரியல. இங்கே பாரு வயன், உனக்கு தெரியாத வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாரு, இது என்னோட ராஜ்யம், புரியுதா? இங்கே யாரும் வாலாட்ட முடியாது. நான் கைண்டாக பேசுகிறேன், குவைட்டாக பேசுகிறதெல்லாம் நீ கண்டுக்கக்கூடாது. ஏன் பேசுகிறேன்னா அது எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போது, புரியுதா? சத்தியமாக எனக்கு புரியலங்க. ஏன் இப்படி? உனக்கு புரியாத அளவுக்கு நல்லது. என் விஷயத்தில் நீ எந்த ஆர்கியூவும் பண்ணக்கூடாது. என் விஷயத்தை பற்றி நீ பேசவே கூடாது. உன் வேலை, நீ ஒரே ஒரு என் மைண்டுக்குள்ளே என்னமா இருக்க? என்னவா இருக்க? சர்வெண்ட், புரியுதா? ஒரு வேலைக்காரி. என் கண்ணு முன்னாடி ஒரு வேலைக்காரி மாதிரி தான் தெரியுற. நான் ஏன் உனக்கு யூஸ் பண்ண நினைக்கிறேன்? ஒரு மாதிரி ஃபீலிங் வந்தா? இல்லை, என்னோட சர்வெண்ட் ஆச்சு. நான் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணுற ஒரு டால். அந்த மாதிரி தான் நான் அன்னைக்கும் சரி, அன்னைக்கே நினச்சேன் உன்னை யூஸ் பண்ணணும். ஆனால் உன் அப்பந்தான் ரொம்ப எனக்கு காண்டேத்திட்டான். அதுக்கு நல்ல பலனா நீ கிடச்சிருக்க. கண்டிப்பாக அவனை நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு டாலாக.
நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? அப்படியே உங்களுக்கு டியர்ஸாக வருது. ஒரு டாலாக பார்க்குறீங்க. ஆமாம், நான் உன்னை கிஸ் பண்ண ஏதோ ஃபீலிங்கில் பண்ண நினைக்கிறியா? லஸ்ட்டாக பண்ணேன். எனக்கு வேணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். நான் 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 ஒரு டாலை நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டால் வாங்குற மாதிரி ஒரு டாலாக இருக்கேன். ஆமாம், வெறும் லஸ்ட்டுக்காக தானே ஒன்று வச்சுருக்கேன். எனக்கு தோணலை, சரி வேலைக்காரியாவை இருந்துட்டு போட்டுன்னு விட்டுலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தோணலடி. எப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அப்பயே தோணுச்சு. என்கிட்ட நீ திமிரா எப்போயாவது பேசுவல, அப்போ தோணுச்சு உன்னை முடிக்கணும், மேட்ரு பண்ணணும்னு. ஆனால் லஸ்ட்டாக தாண்டி பார்க்குறேன். எனக்கு எந்த ஃபீலிங்கும் உன் மேலே வந்ததே கிடையாது, வரவும் வராது. ஏன்னா உனக்கு அந்த வெறி இருக்கும்ல. உங்கள் அப்பாவை கொன்னது ஜிமினா இருந்தாலும் கொல்ல சொன்னது நான் தானே. இதுக்கு நான் டாலெல்லாம் இருக்க விரும்பலை. நான் டாலை ஏங்க இருக்கணும்? ஏன் என்னை இப்படி டாலாக பார்க்குறீங்க? நான் சின்ன வயசு கதையெல்லாம் கேட்கல. எனக்கு நிறைய வேலை இருக்குது. சும்மா கண்ணீர் வழி பண்ணிக்கிட்டு என் முன்னாடி நிற்காத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கே பாரு, நான் இப்போ செம்ம வெறியில் இருக்கேன். விஐபிக்கு வந்த கெஸ்ட்டு நாளை காணும். அவரை நான் பார்த்துக்கணும். நீ தேவையில்லாமல் கற்பனை வளர்த்துட்டு இருக்காத, கிளம்புங்கேருந்து அப்படி சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுறான். நீங்கள் பொத்துன்னு கீழே அழுகுறீங்க, அதை கூட ஜேகே கண்டுக்காமல் போயிடறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு ரொம்ப அழுகுறீங்க.